ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம இந்த வீடியோவில் வந்து டிஎன்பிசியில் வந்துட்டு 2012 இருந்துட்டு 2025 வரைக்கும் கேட்ட கொஷின்ஸ் எல்லாத்தையும் ஒன் பை ஒன்னாக நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம். பார்ட் 1ல் ஆல்ரெடி 30 கொஷின்ஸ் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இப்போ பார்ட் 2 வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ சிவா டிஎன்பிஎஸ்சி நோட்ஸ் இந்த அகாடமியில் வந்துட்டு நம்ம எல்லா நோட்ஸுமே நம்ம வந்து போட்டுட்ருக்கோம். எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் முக்கியமாக வந்து 6th to 12th வந்துட்டு புக்ஸ் பேக் கொஷின்ஸு புக்கில் வந்து என்னென்ன மாதிரியான கொஷின்ஸ் கேட்பாங்க, இதுக்கு முன்னாடி என்ன மாதிரி டிஎன்பிஎஸ்சியில் வந்து எக்ஸாம்ஸில் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இது எல்லாமே பார்த்துட்ருக்கோம். ஸோ அதில் வந்து இப்போ வந்து கொஷின் பேப்பர் டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ கொஷின் பேப்பர் லென்த்தாக இருக்கிறதுனால பார்ட் பை பார்ட்டாக நம்ம வந்து போடுறேன். ஸோ நீங்கள் இப்போ தான் வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட ஒரு சப்ஸ்கிரைப் எங்களுக்கு ரொம்பவே மோட்டிவேஷனாக இருக்கும். சரி வாங்க. ஸோ ஃபஸ்ட் வந்து கொஷின்ஸ் வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட் வந்து பொறுத்துக. ப்ரீ சென்சார்ஷிப், பொசிஷன், ப்ரிஸ்கிரிப்ஷன், ப்ரீமியம் இதுக்கான மீனிங்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆப்ஷன் ப்ரீ சென்சார்ஷிப் வந்துட்டு முன் தன்னிக்கை, பொசிஷன் வந்து உடைமை, ப்ரிஸ்கிரிப்ஷன் வந்து நீடனுபோகம், ப்ரீமியம் அப்படின்றது வந்து முனைமம். ஸோ பொறுத்துகளை ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்டு. செகண்ட் வந்து கலைச்சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் வந்து தருக அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. வெட்டிரன் அதுக்கு வந்து திறனாளர் அப்படின்ற மீனிங். அடுத்து கலை சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் தருக. கிளேசியர். கிளேசியர் அப்படின்னா பனியாறு. தனிமரம் காடாதல் இல் என்று பழமொழி உணர்த்தும் பொருள் பகையை நீக்குதல். அளக்கொண்ட எல்லாம் அளப்போம் இழப்பினும் பிற்பயக்கும் நற்பா லவை. இக்குறள் உணர்த்தும் பழமொழியை கண்டறிகின்றாங்க. ஊரார் உடைமைக்கு பொய்யாய் பரவுவதே. அடுத்து மரபு தொடர்களுக்கு ஏற்ற பொருளை கண்டறிக. ஸோ இதுக்கு ஆப்ஷன் வந்து பி 4321 அதான் கரெக்டு. நெக்ஸ்ட்டு மரபு தொடரை தேர்ந்தெடுத்து எழுதுகன்னு சொல்லியிருக்காங்க. காட்டில் சிங்கம் முழங்கும் யானை பிளிரும். உவமையால் விளக்கப் பெறும் பொருத்தமான பொருளை கண்டறிக. ஆப்ஷன் ஏ அலை ஓய்ந்த கடல் போல் அமைதி, அடியற்ற மரம் போல் வீழ்தல், மத்தில் அகப்பட்ட தயிர் போல் மனமுடைதல், புயலில் சிக்கிய பூங்கொடி போல் நடுங்குதல். ஸோ இதுதான் இதுக்கான உவமையும் பொருளும். உகிர் சுற்றின் மேல் உலக்கை விழுதார் போல. இத்தொடரில் உகிர் சுற்று என்பது என்ன? உகிர் சுற்று அப்படின்றது நகச்சுற்று. நெக்ஸ்ட் பொறுத்துக. கால் புக் மறுகவனிப்பு பதிவேடு, ரெக்கார்ட் இஷ்யூ ரெஜிஸ்டர், பதிவேடு வழங்கு குறிப்பேடு, பேப்பர் ஷூட் ரெஜிஸ்டர், வரியர் வழக்கு பதிவேடு, ஃபேர் காப்பி ரெஜிஸ்டர், செம்மைப்படி பதிவேடு. அடோரிங் என்னும் ஆங்கில சொல்லிற்கு தமிழ் சொல் என்ன அப்படின்னா போற்றுதல். தோழன் என்று பொருள் தரும் காம்ரேட் என்ற சொல் எம்மொழியில் இருந்து பெறப்பட்டது? பிரெஞ்சு மொழி. சரியான இணையை கண்டறிக. தாராபதி, ஆசிய ஜோதி, முடியரசன், வீரகாவியம், கவிமணி, இதய ஒளி, ரசிகமணி, விரல் நுனி வெளிச்சங்கள். இதுக்கு ஆப்ஷன் 2 தான் கரெக்டு. முடியரசன், வீரா காவியம். பூட்கை என்ற சொல்லின் பொருளை தேர்வு செய்க. குறிக்கோள். உலகத் தமிழ் கழகத்தை நிறுவித்த தலைவராக இருந்தவர் யாருன்னு கேட்குறாங்க. தேவநேய பாவனர். கடைசங்க காலத்தில் தமிழகத்தில் எழுதப்பட்ட எழுத்துக்கள் அழைக்கப்பட்ட விதத்தை கண்டறிக. கண் எழுத்துக்கள். ஏலாதியில் பெறாத மருந்து பொருள் எது அப்படின்னா கண்டங்கத்திரி. அது மட்டும் கிடையாது அப்படின்றத சொல்கிறாங்க. பாடலின் அடி இடம்பெற்றுள்ள நூலின் பெயரை தேர்ந்தெடுத்து எழுதுக. தூற்றின் கண் தூவிய வித்து என்னதுன்னு பார்த்தீங்கன்னா திரிகடுக்கம். கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க. கூற்று வந்து அறிவில்லாத சிறந்த செல்வம் கல்வியே, அழிவில்லாத சிறந்த செல்வம் கல்வியே,
காரணம் ஒருவருக்கு அதனை விட சிறந்த செல்வம் வேறு உண்டு. ஆப்ஷன் ஏ சரி. அந்த கூற்று வந்து சரி, காரணம் வந்து தவறு. சரியான சொற்றொடரை தேர்ந்தெடுத்து கீழ்காணும் தொடரை நிறைவு செய்க. தாம் கற்றவற்றை கற்றவர் முன் தெளிவாக சொல்ல வல்லவர் கற்றவருள் மிகவும் கற்றவராக மதிக்கப்படுவர். அடிக்கோட்ட சொல்லின் பொருளை தெரிவு செய்க. தகுதியான் வென்றுவிடல். தகுதியான் அப்படின்னா பொறுமை. அடுத்து விரிந்தது விரித்தது. இதுக்கான தொடரமைக்க வந்து சொல்லியிருக்காங்க. மாலை நேரத்தின் அல்லியின் இதழ்கள் விரிந்தன, மயில் தோகையை விரித்தது. அடுத்து கூற்று கலைக்கழகம் என்பது கலையை கற்பிக்கும் கழகமாகும். இரண்டு சொற்களுக்கு இடையே இக் என்ற ஒற்று மிகுவதால் கலையை கற்பிக்கும் கழகம் என்று பொருள் கொள்ள வேண்டும். கூற்று சரி, காரணமும் சரி. அடுத்து தமிழ் சொல்லை கண்டறிக. உடுக்கை. திவான் பகதூர் பவனாந்தம் பிள்ளை தமது தமிழகாரத்தின் பின் இணைப்பில் தமிழ் மொழியில் கலந்துள்ள பிற மொழி சொற்களை கூற்றில் உள்ளவாறு பொருந்துக. ஆப்ஷன் சி தான் இது கரெக்டு. பெயரெச்சங்களின் வகை அறிந்து பொருந்துக. நிகழ்கால பெயரெச்சம், அதுக்கு ஆப்ஷன் வந்து ஓடுகிற குதிரை. உடன்பாட்டு பெயரெச்சம் அறிந்த பையன். குறிப்பு பெயரெச்சம் அறியாத குழந்தை. ஈற்றுக்கெடா பெயரெச்சம் இல்லாத பொருள். ஒழுக்கம் என்னும் சொல்லின் வேர் சொல்லை கண்டறிக. ஓல். நெக்ஸ்ட் பொருந்துக. அணிகம் ஊர்த்தி. இந்த அணிகம்க்கு படையில் ஓர் அளவு. இந்த அணிகம் சிவிகை. அணங்கு காமன். கூற்று விவை பயன்படும் எழுத்துக்கள் வினா எழுத்துக்கள் எனப்படும். ஏ, ஏ, யா, ஆ, ஓ எனும் எழுத்துக்கள் வினா எழுத்துக்கள் ஆகும். காரணம் இவ்வினா எழுத்துக்களை இடவினா எழுத்துக்கள் என குறிக்கலாம். கூற்று சரி, காரணமும் சரி. கடைசி கொஸ்டின்ஸ் வந்து பார்க்கலாம். கூற்று வந்து மெய்யெழுத்துக்களைப் போலவே உயிரெழுத்துக்களும் இன எழுத்துக்கள் உண்டு. காரணம் உயிரெழுத்துக்களில் குறிலுக்கு நெடிலும் நெடிலுக்கு குறிலும் இன எழுத்துக்கள் ஆகும். கூற்றும் சரி, காரணமும் சரி. ஸோ இந்த வீடியோவில் வந்து 30 கொஷின்ஸ் வந்து பார்த்துருக்கோம். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்து தொடர்ந்து இந்த கொஷின் பேப்பரை வந்து பார்த்துட்ருக்கலாம். நம்ம ஆல்ரெடி 7th ஸ்டாண்டர்ட் புக்ஸ்க்கான புக் பேக் கொஷின்ஸ் ஃபுல்லாமே ஒரு 100 கொஷின்ஸ் வந்து நம்ம வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கோம். அதையும் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிட்டு என்னை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க.